அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் பார்த்து தொழுகை நேரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த ஆலமீனுக்கே நீதான் யா அல்லாஹ் ரப்பு, உன்னை புகழுகிறேன் யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கு யா அல்லாஹ் ஒப்புக்கொண்டு எத்தனை சகோதரர்கள் தொழுதீர்கள். அல்லதீன என்ன பொடுப்போக்கா தொழுகிறேன்டா சகோதரர்களே, தொழுகை இல்லாதவருக்கெல்லாம் இதை எச்சரிக்கல. ஃபவைலுல் முஸல்லீன் என்று யாருக்கு சொல்றான்? தக்பீர் கட்டி அல்லாஹ்வுக்காக தொழப் போறோம் என்று நிற்கிறார்களே அவர்களுக்கு எச்சரிக்கையை தவிர தொழாதவர்களுக்கு இந்த எச்சரிக்கை இல்லை. தொழாதவனுக்கு வேற எச்சரிக்கை இருக்கு. பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிற நேரம் தக்பீரை கட்டி ஓதுற உனக்கு மறந்துட்டு என்ன ஓதினா நினைச்சியா? சொன்ன உடனே அல்லாஹ் அடியார்கள் அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியான் என்னை புகழுகிறான் என்று அல்லாஹ் சிரிப்பானாம். தொழுகிற நேரம் என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் சந்தோஷப்படுறான், அல்லாஹ் சிரிக்கிறான், அல்ஹம்து ஓதிட்டோம் என்று சந்தோஷப்பட்டு அல்ஹம்து சொன்னவர்கள் எத்தனை பேர்? அர் ரஹ்மான் ரஹீம். சகோதரர்களே, ரஹ்மான் என்றாலும் ரஹீம் என்றாலும் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ரஹ்மான் என்ற என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்துக்கும் அன்பு காட்டுவான், அளவற்ற அருளாளன், நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவன் என்று மொழிபெயர்த்திருப்பாங்க. அர்த்தம் தெரியுதா? ஒரு காஃபிருக்கும் அல்லாஹ் தண்ணியை கொடுப்பான், யாருக்கும் கொடுப்பான், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பான். அல்லாஹ் ரஹ்மான். ரஹீம் என்ற அர்த்தம் தெரியுமா? ரஹீம் என்றா பிரத்யேகமா யாரு கேட்கிறார்களோ அவர்களுக்கு பிரத்யேகமான அன்பை கொடுப்பான். வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரர் வந்தா நீங்க சல்லி கொடுப்பீங்க, அது இறக்கும், அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா உங்க புள்ளிய முத்தமுட்டி கொஞ்சுவீங்க. பிச்சைக்காரரோட வச்ச இறக்கம் வேற, உங்க குழந்தையோட வச்ச இறக்கம் வேற. இது பாசம், இது அரவணைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம். ரெண்டுக்கும் மூலம் ஒன்றுதான், அன்புதான். ஆனா ரெண்டுக்கு ரெண்டு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்காங்க. ஏன்? அவன் எல்லாத்துக்கும் ரஹ்மான். ரெண்டு மாதிரியாக மொழிபெயர்ப்பாங்க. ஒன்று, இந்த துனியாவில் அவன் ரஹ்மான், மறுமையில் அவன் ரஹீம். ரஹீம் என்ன? எல்லாத்துக்கும் இறக்கம் காட்ட மாட்டான். கேந்திரத்து நீ வாமா, உனக்கு இறக்கம் காட்டுறேன், நீ வா. ஆனா துனியால எல்லாருக்கும் கொடுப்பான். இன்னொன்று என்னண்டா, மூமீன்களுக்கு அவன் ரஹீம், எல்லாத்துக்கும் அவன் ரஹ்மான். மிருகங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் உணவு கொடுப்பான். மூமீன்கள் கரம் ஏந்துவார்களே அவர்களுக்கு அவன் ரஹீம். ரஹீம் என்றால் பிரத்யேகமான அன்பு. யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அன்பு. தக்பீரை கட்டிக்கொண்டு ரஹீமை பற்றி சிந்தித்தீர்களா? ஒரு நாளில் உங்கள் கண் கலங்கியதா? ரஹ்மானை எவ்வளவு கேட்டோம், எனக்கு ரஹீமாக நீ இருந்தியா அல்லாஹ். இதை ஒரு அடியான் சொல்லுகிற நேரம் அல்லாஹ் சொல்லுவானாம், என் அடியான் என்னை போற்ற வேண்டிய விதத்தில் போற்றிருக்கிறான் என்று சொல்லுவானாம். நீங்கள் ஃபாத்தியா ஓதுற நேரம் உங்கள் ரஹ்மான் பேசுறான். இதுதான் தொழுகையில் நாம் உள்ள சிந்தனை. ஃபவைலுல் முஸல்லீன். தொழுபவருக்கு கேடுதான் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை தொழ வராதவர்களுக்கு அல்ல, தொழுது முடிந்து போறவனுக்கு தான் அந்த கேடை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். மாலிக் யௌமித்தீன் ஓதினது என்ன என்று சில வேளை எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல. சலாம் குடித்து முடித்து விட்டோம், தொழுது முடித்து விட்டோமா? அந்த தொழுகை காரி துப்புறான் அல்லாஹ். என்னையா தொழுகிறீங்க நீங்க? இந்த தொழுகையில் பயனில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த எச்சரிக்கையோடு இந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை ஜக்காத்துகள், எத்தனை ஜமாத்துகள் நாம் பேணி பாதுகாக்காமல் வீணடிக்கப்பட்டிருக்கும். மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி எங்க கல்புகளுக்கு வரணும். அல்லாஹ் வருவான். யாரும் இல்லாத அந்த நேரத்தில் யாருக்கும் தீர்ப்பு கொடுக்க முடியாத நாளில் அவன்தான் அதிபதி. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். யா அல்லாஹ் உன்னை வணங்குகிறோம். யா அல்லாஹ் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். உன்னிடமே உதவி தேடுறோம். யா அல்லாஹ் நீ உதவி தராவிட்டால் யாரும் எங்களுக்கு உதவி தர மாட்டார்கள், உதவி செய்ய யாரும் இல்லையா அல்லாஹ். உன்னிடம் அடிமைத்தனத்தை கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நேரான பாதையை காட்டிவிடியா அல்லாஹ். பணிந்து கெஞ்சி கேளுங்கள்.
நேரான பாதையில் போகிற நேரம் ஷைத்தான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இறைவா, உன் அடியார்கள் எல்லாம் சிராத்துல் முஸ்தகீமில் போவார்கள், நான் வந்து நடுவிலே உட்கார்ந்து கொள்வேன், சிராத்துல் முஸ்தகீம் நடுவிலே உட்கார்ந்து கொள்வேன், அவர்களை வழி கெடுத்துக் கொண்டே இருப்பேன். பேசுற என்னை அவன் வழி கெடுக்க பார்ப்பான், கேட்கிற உங்களை வழி கெடுக்க பார்ப்பான். எங்கே இருந்து கொண்டு? எங்கேயோ ஒரு துளைவல் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அவனுடைய அல்லாஹ்விடம் என்ன சொன்னானாம்? சிராத்துல் முஸ்தகீமிலே நான் உட்கார்ந்து கொள்வேன், அப்படியே வந்து உட்கார்ந்து கொள்வேன். போகிற வழியில் சிராத்துல் முஸ்தகீமில் இருந்து வழி கெடுப்பான். நல்லது சிந்திப்பாரு, திடீர் என்று ஒரு கெட்ட எண்ணம் வந்துவிடும், ஃபாஹிஷா கெட்ட விஷயம் வந்துவிடும், ஒரு பெண்ணோட தனித்து விடுவார், அத்தனை விஷயங்களும் போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான நிலைமைகள் வந்துவிடும். அல்லாஹ் வந்து அப்படி எச்சரிக்கிறான். என்ன எச்சரிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்ரபுல் ஃபவாயிஷ மா ظهر منها وما بطن. வெளிப்படையான ஃபவாயிஷ்கள், வெளிப்படையான கெட்ட விஷயங்களும் உள்ரங்கமான கெட்ட விஷயங்கள் இருந்தும் பாதுகாப்பு தேடும். அல்லாஹ் சொல்றான், நெருங்காதப்பா. எதுக்கு நெருங்காத? விபச்சாரத்துக்கு இல்ல, மறைஞ்சு கொண்டு செல்வது நடக்குமே, அதுக்கு நெருங்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிராத்துல் முஸ்தகீம்ல உட்காரவருக்கு எதுவுமே தெரியாம ஷைத்தான் வந்து பூந்து விளையாடிடுவான், தெரியாத மானக்கேடான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவான். அதனால் அவன் வாதிட்டது சிராத்துல் முஸ்தகீம். கெஞ்சி கேளுங்க அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு தொழுகையிலும், இஹ்தினஸ் சிராத்துல் முஸ்தகீம், இறைவா சிராத்துல் முஸ்தகீம் எங்களுக்கு காட்டிரியா அல்லாஹ், சிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். உள்ளத்தில் இருந்து எடுத்து கேளுங்க, யா அல்லாஹ், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த பாதையை காட்டிவிடு, யாரிடம் நீ கோபம் காட்டினாயோ, யாரை வெறுத்தாயோ அந்த பாதையை விட்டும் எங்களை தடுத்து விடு யா அல்லாஹ், அதிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இப்படி உள்ளபூர்வமாக எத்தனை தொழுகைகளை கேட்டீங்க, இத்தனை வருஷமா ஓதுறீங்களே, தொழுகிறீங்களே, எத்தனை குர்ஆன் ஆயத்துகளை பாடமாக்கின நீங்க நிப்பாட்டி நிப்பாட்டி புரிஞ்சு என்ன சொல்ல வாராண்டு விளங்கி ஓதுனீங்களா? தன்னை மறந்து தொழுவார்கள், அதுதான் சாஊன். மறந்துடாதீங்க. தொழுகையாளிக்கு அல்லாஹ் கொடுக்கிற எச்சரிக்கை, தொழுகையில் இருப்பார்கள், மறந்துடுவார்கள், பொடுப்போக்கு வந்துவிடும்.